ஓம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேம அக்ஷபிர்யஜத்ராः த்ரைஅங்கஸ்துஷ்டுவாம்சஸ்தனூபிः விஷேம தேவஹிதம் யதாயுः ஸ்வஸ்தி ந இந்திர ப்ருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதி ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முண்டகோபனிஷத்தின் 3வது முண்டகம், அதில் 2வது கண்டம், 5வது மந்திரத்தில் நாம் சென்ற வகுப்பில் நிறுத்தினோம். அதை மீண்டும் தொடர்வோம். சம்பிராப்ய ஏனம் ருஷயோ ஞானத்ருப்தாக கிருதாத்மனோ வீதராகः பிரசாந்தாக தே சர்வகதம் சர்வதः பிராப்ய தீராக யுக்தாத்மான சர்வம் ஏவ ஆவிஷந்தி. இங்கு இந்த பிரம்ம ஞானத்தில் பூர்த்தி அடைந்தவர்கள் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் ஆகிய 3 சாதனங்களையும் முழுமையாக அடைந்தவர்கள், செய்து முடித்தவர்கள். இனிமேல் எந்த சாதனமும் அவசியமில்லாமல் சாத்தியமாகிய பிரம்மமாகவே மாறிவிட்டவர்கள். அவர்கள் ரிஷிகள். அவர்கள் எப்படி இதை அடைந்தார்கள்? சம்பிராப்பிய, முழுமையாக. இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, நான் இன்னும் கூட நான் பிரம்மமாக ஆகவில்லை என்று சற்றும் ஐயமில்லாமல், இனிமேல் பூஜிப்பதற்கு கூட கடவுள் என்று என்னை தவிர வேறு ஒன்று இல்லை என்று நிலைப்பட்டவர்கள். எங்கே இன்னொன்றை பார்க்க முடியாதோ, எங்கே இன்னொன்றை கேட்க முடியாதோ, எங்கே இன்னொன்றை அறிய முடியாதோ அதுதான் பூமா என்று சாந்தோக்கிய உபனிஷத்தில் நாரதருக்கு சனத்குமார் உபதேசம் செய்கிறார். சனத்குமாரர் கேட்கிறார், நான் இன்னும் சோகத்திலிருந்து விடுபடவில்லை, நான் நன்கு கற்றவன், இருந்தாலும் என்னை சோகம் இன்னும் மனதில் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய அறிவில் முழுமை இல்லை என்பதை நான் உணர்கிறேன் என்று அவர் சொல்கிறார். இப்போ சனத்குமார் சொல்கிறது, நீ என்னென்ன படித்த அதெல்லாம் சொல்லுங்கிறார். அவர் 25 வகையான டிகிரி எல்லாம் சொல்கிறார், அவர் கற்ற கல்விகளெல்லாம். அதெல்லாம் பார்த்த உடனே அவர் சொல்கிறார், நாரதா, இதெல்லாம் வெறும் பெயர்கள் தான், நீ இவர் படிச்சிருக்கிறதெல்லாம் நாமங்கள் தான். அதைவிட சக்தி வாய்ந்தது நாமத்தினுடைய பொருளை அறிவது, அது வாக்கு. வாக்கை விட அதிக பரவல் உடையது பிராணன், பிராணனுடைய அதிக பரவல் உடையது மனம் அப்படின்னு சொல்கிறார். பரவல்னா அதை வியாபிக்கக்கூடியது. ஒரு சொல்லை அதனுடைய அர்த்தம் சூழ்ந்துக்குது இல்லையா? வாழைப்பழம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய அறிவு அந்த வாழைப்பழம் என்ற சொல்லை சூழ்ந்து அதை பொருள்படுத்துகிறது. அப்போ சொல்லை விட அதனுடைய பொருள் அதை காட்டிலும் நுட்பமாகவும் அதை சூழக்கூடியதாக இருக்கிறது. அதை நாம் பரம் என்று சொல்கிறோம், பரவல் என்று சொல்கிறோம். இப்படி அந்த அர்த்தத்தையும் பரவுகின்றதுக்கு உன்னுடைய மனம் இருக்கிறது இல்லையா? அந்த மனம் அதை காட்டிலும் சூக்ஷ்மமானது, அதிக பரவலுடையது. பரவல்னா நம்ம ஒரு கெட்டியான ஒரு பெயிண்ட் எடுத்து பூசினோம்னா கொஞ்சம் இடத்துல தான் நிரப்பலாம். அதே கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா கரைச்சிக்கும். கரைச்சா இன்னும் கொஞ்சம் பெரிய ஏரியாவை நம்ம கவர் பண்ணலாம். அப்போ பரவல் அதிகமாக அதிகமாக அந்த பொருள் சூக்ஷ்மமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சனத்குமார் சொல்கிறார். சரி, இப்படி சூக்ஷ்மம் பண்ணிக்கிட்டே போகிறோம், பரவல் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு 14 ஸ்டேஜை சொல்கிறார். அதுக்கு கடைசியில் ஒன்று சொல்கிறாரு, பூமா தான் இருப்பதிலேயே அதிக பரவல் உடையது அப்படின்னு அவர் சொல்கிறார். அது என்ன பூமா அப்படின்றார். அதுக்கு பூமாவுக்கு ஒரு டெஃபினேஷன் தரார். எங்கே ஒருவன் வேறொன்றை பார்க்கவில்லையோ, எங்கே ஒருவன் வேறொன்றை கேட்கவில்லையோ, எங்கே ஒருவன் வேறொன்றை அறியவில்லையோ அது பூமா அப்படிங்கிறார். எங்கே ஒருவன் வேறொன்றை பார்க்கிறானோ, எங்கே ஒருவன் வேறொன்றை கேட்கிறானோ
எங்கே ஒன்று மற்றதை வேறொன்றை அறிகிறானோ அது அல்பம் அப்படிங்கிறார். இந்த பூமாவானது அழிவற்றது, இந்த அல்பமோ அழிவுடையது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சாந்தோக்கிய உபநிஷத்தில் 8 அத்தியாயங்கள் இருக்குது. அதில் 5 அத்தியாயங்கள் வந்து சகுன பிரம்ம உபாசனைகள், 6வது 7வது 8வது அத்தியாயங்கள் முழுக்க பிரம்ம வித்யா. அதில் 6வது அத்தியாயம் வந்து சத் விசாரத்தை பேசுவது, அதனால் சத்வித்யா என்று பெயர். இந்த 7வதுக்கு வந்து பூம வித்யா என்று பெயர். 8வது ஒன்று இருக்குது, அது பிரஜாபதி. அது முழுமையான ஞானத்தை பற்றியும் சித் பற்றிய வித்யாவாக இருக்குது, சித் வித்யா என்று சொல்வார்கள். இப்படி இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் பூம வித்யா என்ற அவர் சனத்குமாரை அறிமுகப்படுத்தியதை எது ஒன்று பிரம்மமோ அது பூமா. நாரதர் கேட்கிறார், இந்த சொற்கள் வந்து அர்த்தத்தை சார்ந்திருக்கிறது, அர்த்தமானது மனதை சார்ந்திருக்கிறது, மனமானது பிராணனை சார்ந்திருக்கிறது, பிராணன் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு பொருள் அப்படின்னு அந்த வரிசையை ஒரு 14 சொன்னீங்க. இந்த கடைசியில் பூமா அதுக்கு எதை சார்ந்திருக்கிறது அப்படின்னு அவர் கேட்குறார். ஓ, பூமாவுக்கு அதனுடைய மகிமையே போதும், அதில் ஸ்வய சாம்ராஜ்யம், அதனுடைய மகிமையே அதுக்கு போதும் அப்படிங்கிறார். மறுபடியும் மாற்றி சொல்கிறார், அது மகிமை கூட அதுக்கு தேவையில்லை, அது அளவற்றது. அளவற்றது நீ கருத்தால் கூட நீங்கள் எண்ணி பார்க்க முடியாது. கருத்தால் எண்ணிட்டினா அது கருத்துக்குள்ளே வந்துடும், அப்போ அது அளவற்றதாகிடும். கருதுபவனுடைய அளவினாலேயே அளவற்றது அளவுடையதாக மாறிடும். அதனால் கருதத்துக்கும் முடியாதது, கருத்தாலும் அதை சொல்ல முடியாதது என்று சொல்கிறார்களே, அது பேர் தான் அனிர்வச்சனீயம். அனிர்வச்சனீயம் என்றால், நிர்வச்சனம் என்றால் தெளிவாக குறிப்பாக இதுதான் இது என்று சொல்வது நிர்வச்சனம் அப்படின்னு பேர். ஓட்டு போடுறதுக்கு வந்து நிர்வச்சனம்னு பேர். இந்த எலக்டோரல் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது. இந்த எலக்டோரல் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குது. அவங்க தான் இந்தியா முழுக்க எலெக்ஷன் நடத்துறதுக்கெல்லாம் விதிகளை நிர்ணயிக்கிறவங்க, நடத்தி கொடுக்குறவங்க. கவர்மெண்ட்டே எலெக்ஷன் வரும்போது ஸ்தம்பித்திடும், யாருக்குமே எந்த பவரும் கிடையாது. கவர்மெண்ட் இப்போ யார்கிட்ட இருக்குன்னா எலக்டோரல் ஆஃபீஸ் கிட்ட தான் இருக்கும். அவங்க தான் வந்து இப்போ முன்னிருந்த கவர்மெண்ட் முடிஞ்சு போச்சு, அடுத்த கவர்மெண்ட் வரப்போகுது. இப்போ கவர்மெண்ட் இல்லை, இப்போ யாருடைய கவர்னன்ஸில் இருக்கும்? எலக்டோரல் ஆஃபீஸில் இருக்கும். அது வந்து மிக சக்தி வாய்ந்த ஒன்று. அதுக்கு வந்து நிர்வச்சனம் அப்படின்னு பேர் அந்த ஆஃபீஸுக்கு. வாக்கு என்று அர்த்தம், தெளிவான வாக்கு, அதனால் நிர்வச்சனம். வாக்கு பெட்டி, வாக்கு சாலை, வாக்காளர்கள் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. எது ஒன்று வாக்குக்கு உட்படாதோ, வாக்கால் எடுத்து விளக்க முடியாததோ, அதை அனிர்வச்சனீயம்னு சொல்கிறோம். ஏன் அது வாக்கால் சொல்ல முடியாதுன்னா, வாக்கில் எப்பவுமே என்ன சொல்லுவோம், இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் தான் தெளிவாக சொல்ல முடியும். இருக்கிறது இல்லைங்கிறது தான் நம்முடைய வாக்கு. எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் பேரெல்லாம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கள். ஒன்று நீங்கள் சொல்லலாம் இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். அப்படி ஒரு பொருளை இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது வாக்கினால் சொல்ல முடியல இல்லையா. கனவில் இருக்கக்கூடிய ஒன்று, அந்த உலகமெல்லாம் இருக்கிறதா என்று கேட்டால், கனவு காணும்போது இருக்க தானே செய்து. இல்லாமல் இருந்தால் நீ கனவு கண்டிருக்க முடியாது, இருப்புது, நீ பார்க்கிறாய். ஆனால் விழித்து கொண்ட பிறகு நீ சொல்கிற அந்த கனவு வந்து இல்லை, அங்கே இருந்த ஒரு பொருள் கூட இல்லை, அங்கே இருந்த ஒரு துரும்பு கூட இப்பொழுது இல்லை என்கிறீங்க. நனவில் இருக்கிற பொருள் ஏதாவது கனவில் இருக்குதா அப்படின்னு பார்த்தா, நனவில் நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் அங்கே பார்க்குறோம். ஆனால் அந்த பொருள் நனவில் பார்த்த மாதிரி இல்லை, அது வேறு ஒன்றாக இருக்கிறது. சில சமயம் நனவில் நம்ம வைத்திருக்கிற பொருள் கனவில் தொலைஞ்சு போயிருக்கும். ஆனால் நனவும் கூட உள்ளதா என்று கனவில் கேட்டோம்னு சொன்னால், நனவுன்னு ஒன்று இல்லை, இதுதான் நனவு. கனவில் இருக்கும்போது அவனுக்கு கனவு தான் தெரியும், நனவுன்னு ஒன்று இருக்குதுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? ஆனால் நனவில் வந்த பிறகு கனவு இருக்குதுன்னு தெரியுது. அந்த கனவு எப்படிப்பட்டதுன்னு கேட்டோம்னு சொன்னால், அது இருக்குதுன்னு சொல்ல முடியல, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எப்படிங்க? வாக்கால் சொல்ல முடியாதது, சொல்லனாதது. அது உளதா இளதா என்று எந்த கேட்டகரியில் போட முடியல. 2 பெட்டி வச்சுருக்கிறீங்க, கனவு உண்மை அப்படின்னு போட சொன்னாக்கா அந்த பெட்டியில் போட்டுருவேன். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பெட்டி வச்சுருக்கீங்க கனவு பொய்யான்னு, அந்த பொட்டியும் காலியாக இருக்குது, அதுலேயும் அதில் போடலாம், ஏன்னா அந்த குவாலிட்டி அதில் இருக்குது. அப்போ ஒரு பொருளுக்கு இருக்கின்ற குவாலிட்டியும் இருக்குது, இல்லைங்கிற குவாலிட்டியும் இருக்குதுன்னு வைங்க. அப்போ அது எப்படிப்பட்டது? அது நிலையற்றதுன்னு அர்த்தம். இருக்குது இல்லை ஆகிடுது, மறுபடியும் இருக்குது இல்லை ஆகிடுது.
அப்போ அதுக்கு இல்லாத தன்மையும் இருக்கிறது, இருக்கின்ற தன்மையும் இருக்கிறது. அப்படி ஒரு பொருள் இருக்குமா? முரண்பாடான ஒன்று. இருட்டும் இருக்கிறது, வெளிச்சம் இருக்குதுன்னு ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது ரெண்டுமே இருக்க முடியாது. அப்படி ஒன்றை நம்ம வாழ்நாள் முழுக்க அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நமது உடல், நம் மனம், உற்றார் உறவினர், வீடு, சுகம், சொத்து, இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் அனைத்துமே இந்த இருக்கிறது இல்லைங்கிற கேட்டகரியில் வருது. அதனால் நீ இருக்கிறியாங்கிறது நீ கேட்டின்னு சொன்னால் நான் எந்த கேட்டகரியில் போடுவேன்? என்ன நான் இல்லைங்கிற கேட்டகரியில் போடவே முடியாது. இருக்கிறதுங்கிறது கேட்டகரியில் ஏன் போடணும்? நான் இல்லாத போனதே கிடையாது. இல்லாமல் போனதே இல்லாத ஒரு பொருள் எது இருக்கிறதுனா நான் மட்டும்தான். ஆனால் என்னால் அறியப்படும் பொருள்களெல்லாம், எனக்கு வேறானதெல்லாம் என்னால் அறியப்படுவதனால அது அறியப்படாமலும் இருக்கலாம், அறியப்பட்டும் இருக்கலாம். நான் அறியும் போதே கூட அறியப்படாமல் அது மறையலாம். அப்படின்னு இருக்கிறதுனால நான் ஒருவனே உண்மையில் இருப்பவன். என்னால் அறியப்படும் பொருளெல்லாம் இருப்பதும் இல்லாததுமாக இருக்கிறது. அப்போ இருப்பதும் இல்லாததுமாக இருக்கின்றதை நம்ம அனிர்வச்சனீயம் என்று சொல்கிறோம். அதற்கு ஒரு பெயர் தருகிறோம், மித்யா என்று. ஏன்னா நம்முடைய மொழியில் உண்டு இல்லை என்ற சொல் தான் இருக்கிறத தவிர உண்டில்லைன்னு ஒரு சொல் இல்லை நம்மக்கிட்ட. உண்டில்லைன்னு ஒரு சொல்ல நம்ம, அதாவது ஒரு பொருள் ஏதாவது உண்டில்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? ஆனால் உண்மையிலேயே உண்டு இல்லை, இல்லையும் இல்லை, உண்டில்லை தான் இருக்கிறது. இந்த உலகம் முழுக்கவே உங்களுடைய மனம், புத்தி எல்லாமே உண்டில்லை என்ற கேட்டகரியில் தான் வருமே தவிர, ஆனால் நீங்கள் அதை தெரிந்து கொள்ளாதனால் ஒன்று உண்டு இல்லை என்றதிலே நீங்கள் மனசு செயல்படுகிறது. ஏன்னா இது விவேகத்தில் அறியக்கூடியது உண்டில்லை, புலன்களால் அனுபவத்தில் அறியக்கூடியது உண்டு இருப்பது. உங்கள் கண்களும் உங்கள் மனமும் இருப்பதையும் இல்லாததையும் அறியும். ஆனால் இருந்தும் இல்லாததை அறிவதை விவேகத்தால் தான் அறிய முடியும். அதனால் 2 ஸ்டேஜ் நம்மக்கிட்ட அறிவு இருக்கிறது. ஒன்று நேரடியாக கிடைக்கின்ற மனதில் பெறுகின்ற அறிவு, இன்னொன்று விவேகத்தால் புத்தியில் நிச்சயம் செய்கின்ற ஒன்று. அதுபோல் உலகத்தில் இருக்குன்னு சொல்லவே முடியாது. அது அறிவில் மட்டுமே இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை, அனிர்வச்சனமான பிரம்மத்தை எவன் ஒருவன் நன்றாகவே புரிந்து கொண்டானோ, ஏன்னா புரிந்து கொண்டான்னா அதுக்கு தனக்கு வேறான பொருளாக இருந்தால் புரிய வேண்டியிருக்கும். ஆனால் என்னவன் புரிஞ்சுக்கிட்டான், நான் தான் அது என்று சொல்லி சொல்வதனால அவனுக்கு அது அனிர்வச்சனியம் என்ற சொல்லுக்கும் கூட அடங்காதது. அது தன் மகிமையில் தானாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பூமா அனைத்தையும் பரவக்கூடியது, தன் மகிமையில் இருக்கக்கூடியது. அதற்கு ஒரு வேறு ஒன்று ஆதாரமே தேவையில்லாதது. அது சித் சுரூபமானது. அது நானே என்று ஒருவன் அறிந்து கொண்டால் அவனுக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அந்நியமாக இருந்ததுன்னு சொன்னாவே அது பூமா இல்லை, அல்பம்னு சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் சொல்லி பாருங்க, எந்த ஊரில் இன்னொன்று அறியப்படவில்லை, இன்னொன்று கேட்கப்படவில்லை, இன்னொன்று பார்க்கப்படவில்லை அப்படின்னு ஒன்று நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போதே இன்னொன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கற்பனை பண்ணும்பொழுதே நீங்கள் அப்படி ஒரு சொன்ன பூமா ஒன்றை நீங்கள் எண்ணி பார்க்குறீங்க. அப்போ 2 இருக்குது. இப்போ நான் ஒருவன், பூமா ஒருவன் ஆகிடுச்சு. அப்போ அதில் சொல்லப்படுது இன்னொன்று இல்லைன்னு சொல்லுது. அப்படி ஒரு பொருள் நீங்கள் கற்பனை பண்ண முடியுமா? கற்பனை பண்ணிட்டாங்க, என்ன ஆகும்? இன்னொன்று இருந்துடும். அப்போ இன்னொன்று இல்லாத நிலையில் பூமா இருக்கிறது என்றால் அதை நீ அறிய வேண்டும் என்றால் ஒரே வழிதான் இருக்குது, நானும் ஒத்துக்க வேண்டித்தான். நான் தான் பூமாவாக இருக்க முடியும். என்னில் இன்னொன்றை நான் பார்க்க முடியல. நான் உலகத்தில் இன்னொன்று பார்க்கலாம், இன்னொன்று பார்க்கலாம், இன்னொன்று பார்க்கலாம், இன்னொன்று கேட்கலாம், இன்னொன்று கேட்கலாம், இன்னொன்று அறியலாம், இன்னொன்று அறியலாம். எனக்குள்ள என்னை நான் இன்னொன்றாக பார்த்திருக்கிறேனா? இன்னொன்றாக கேட்டிருக்கேனா? இன்னொன்றாக இல்லை. நான் எப்பொழுதுமே ஒன்றாகவே இருக்கிறேன். அந்த ஒன்றாக இருக்கக்கூடியது பூமா ஏதாவது இருந்ததுன்னா அது தான் நானாக தான் இருக்க முடியும். அப்போ இன்னொன்று இல்லாத, இன்னொன்று பார்க்க முடியாத, இன்னொன்று கேட்க முடியாத ஏக வஸ்துவாக நான் இருக்கும் பொழுது நான் யாரை பூஜை செய்வேன்? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்கிறாங்களே, இது வரைக்கும் அப்படி தானே சொன்னோம். இப்போ அது கூட இல்லாமல் போயிடுச்சு. எதை நான் பூஜிப்பேன் அப்படின்னு தான் அந்த சாந்தோக்கிய உபநிஷத்து முடியுது. அப்படிப்பட்ட ஒரு நிலை, இது ஆபத்தான நிலை. யாருக்கு? இந்த பக்தர்களுக்கு. அவங்க பயந்து பயந்து சாகிறாங்க. சில பக்தர்கள் அவங்க குடும்ப சாமியை பற்றியே பயப்படுறாங்க. அவங்க பயமில்லாத இடம் சாமின்னு சொல்கிறோம். ஒரு பக்தர் நேற்று பார்த்தேன், அவர் ராகவேந்திர பக்தர். ராகவேந்தர்னு சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் ஏதாவது
மனசுக்குள்ளே தப்பான எண்ணம் வந்துருச்சுன்னா ராகவேந்தர் பார்த்துருவார், தண்டிப்பாருன்னு பயந்துடுறாங்க. ராகவேந்தரை தாண்டி நம்பிக்கை இல்லாமல் சில சமயம் தோல்வி வந்துருச்சுன்னா இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லும்பொழுது ராகவேந்தருக்கு நம்ம குற்றம் சொல்லிடுவோமோன்னு பயப்படுறாங்க. பயமாக இருக்கக்கூடிய பயப்படக்கூடிய உலகத்திலேருந்து காப்பாற்றுறவர் தான் கடவுள். ஆனால் கடவுளுக்கு பயப்படுறாங்க எல்லோரும். சாமி கண்ணை குத்திடும், சாமி துரோகம் ஆகிடும், அதனுடைய சாமி குத்தம், தெய்வ குத்தம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க நான் போலீஸாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் எதுக்கு அப்படிப்பட்ட குத்தம் பார்த்து உன்னை தண்டிக்கிற சாமியை நீ கும்பிடுற? இன்னொன்று இல்லாத நிலை இருப்பதை ஒருவன் அறிந்த பிறகு அவன் இன்னொன்றை கூட பார்ப்பதில்லை. அப்போ அவனுக்கு பயம் எங்கே இருக்கும்? பயப்படுறதுக்கு சாமி கூட இல்லை. பயப்படாத பொருளுக்குன்று சாமிங்கிறோம். ஆனால் அது கூட இல்லாதவனுக்கு அவன் எதை வணங்குவான் அப்படின்னு அது கேட்குது. இது ஒரு துணிச்சலான ஒரு கேள்வி. கடவுளையே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுறான். ஏன்னா என்னை தவிர எதுவுமே இல்லைங்கிறதுனால கடவுள் என்றிருந்தால் அது நான் என்று சொல்கிறான். அப்படிப்பட்டவன் பூஜை செய்வதற்கு கூட எதுவும் இல்லை என்று அந்த பூம வித்யாவில் சொல்லப்படுவது. அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலும் துணிவும் நிச்சயத்தன்மையும் எவனுக்கு இருக்குதோ அவன் தான் சம்பிராப்பிய, இரண்டற்ற நிலை இருக்குது. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கிறது. 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். அந்த 1000 இதங்கள் நான் எண்ணங்கள் ரெண்டாக பிரிஞ்சு போயிடுச்சு. அப்போது ஒரு எண்ணம் இருந்து இன்னொரு எண்ணம் உட்காந்தாலே பிரச்சனையே வந்துடுது. ஒரு எண்ணம் நமக்கு இன்பம் தரும்போதே இன்னொரு எண்ணம் துன்பம் கொடுக்க ஆரம்பிச்சிடுது. இதை நீக்கிட்டு இன்னொன்று வைக்கணும்னு பார்க்குறோம். இப்போ ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. இந்த சாந்தம் என்பதே மனதில் இல்லாத போயிடுச்சு. அந்த எண்ணங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. மாறுவதை புரிந்து கொண்டால் அப்படின்னு அந்த பாட்டு முடியுது. அதை அமைதி உண்டாயிடும், என்றும் அமைதி உண்டாகும்னு சொல்லி, அதுதான் பிரசாந்த. என்னை தவிர ஏதும் இல்லை, இரண்டாவதே இல்லை. இந்த எண்ணங்களெல்லாம் என்னுடையதே தான், அது இருப்பற்றவை அப்படின்னு எவன் ஒருவன் கண்டுகொள்கிறானோ, உண்டு இல்லை என்ற ஒரு பொருளாக இருப்பதாக இந்த உலகத்தை அறிந்து கொண்டானோ, அந்த ரிஷிகள் அந்த உண்மையை நன்றாக புரிந்து கொண்டு தானே பூமா என்று அறிந்து கொண்டு அந்த ஞானத்திலேயே திருப்தியாக இருக்கிறார்கள். இனிமேல் எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டி இல்லை என்ற ஒரு திருப்தி வந்துடுச்சு. என்ன தெரிஞ்சுக்கிறது இருக்குது? பூமாவில் கேட்பதற்கு ஒன்று இல்லை, பார்ப்பதற்கு ஒன்று இல்லை, அறிவதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் பொழுது, நான் பூமாக இருக்கும் பொழுது எனக்கு அறிவதற்கு என்ன இருக்குது? ஆனால் ஞானத்திலும் எனக்கு திருப்தி வந்துடுச்சு. அறிவதற்கு இனிமேல் என்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்ற நிலை வந்தவுடனே அவர்கள் ஞான திருப்தியிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்வதற்கு ஏதாவது இருக்குதா? பூமாவில் இன்னொன்று இல்லை இல்லையா? நான் மட்டுமே தனியாக இருக்கிறேன். அந்த தனிமையில் ஏகமாக இருக்கின்ற சித் சொரூபமாகிய நான் செய்வதற்கு என்று பிரிதொன்று இல்லை. செய்வதற்கு எனக்கு ஒரு கருவியும் இல்லை. மனதுக்கு கருவி இருக்கலாம், மனதிற்கு புலன் இருக்கிறது, புத்திக்கு புலன் இருக்கிறது, உடம்பு இருக்கிறது, அது பயன்படுத்துகிற தட்டுமுட்டு சாமான்லாம் இருக்குது. ஆனால் அனைத்தும் உள்ளடக்கிய இந்த பூமாவுக்கு கருவி கரணங்களே இல்லை. கருவிகளும் இல்லை, கரணங்களும் இல்லை, அதனால் காரியமும் இல்லை. அதனால் கிருதாத்மானோ, அவன் அனைத்தையும் செய்தவனாக இருக்கிறான், அனைத்தையும் அறிந்து திருப்தியில் இருக்கிறான், அனைத்தையும் செய்து முடித்தவனாகவும் இருக்கிறான். அதனால் அவங்கிட்ட பீதராகா, அவனிடம் ஆசை என்பதே இல்லை. ராகம் என்பது ஆசை, காமங்கள். அவனுக்கு காமப்படுவதற்கோ ஆசைப்படுவதற்கோ ஒரு பொருளும் இல்லை. காமம் இருக்கிறது, ஆனால் பொருள் இல்லை. நிறைய பேர் பொருள் இருக்கிறது, ஆனால் இவனுக்கு ஆசை இல்லாமல் இருக்கலாம். இவருக்கு பொருளும் இல்லை, ஆசையும் இல்லை. ஆசைப்படுவதற்கு தன்னை தவிர இன்னொரு பொருள் இல்லை. அதனால தான் பூம வித்யா ரொம்ப முக்கியம். இந்த பூம சாந்தோக்கிய உபநிஷத்தில் சத்விசாரத்தில் எவ்வளவு சொல்லப்படுகிறதோ தத்துவமசி, அதை விட விளக்கமாக பூம வித்யாவில் சொல்லப்படுகிறது. அதைத்தான் நம்ம சுருக்கமாக இன்றைக்கு நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட பூமாவாக தன்னை அறிந்த அந்த ரிஷி, அவரிடம் எந்தவித காமமும் இல்லை. அவங்ககிட்ட ரெண்டாவது ஒன்று பொருள் இல்லை இல்லையா? ஒன்று இருக்க இன்னொன்று வருவதற்கு அங்கே வாய்ப்பே இல்லை. அவன் தான் ஏகமாக இருக்கிறான், ஒரு பொருள். எனவே அவன் பிரசாந்தமாக இருக்கிறான். அவன் மனம் என்ற ஒரு கருவியே இல்லாதனால அந்த கருவிகளை தான் அசைவுகள் ஆட்டங்கள்லாம் இருக்கும்.
அது கூட இல்லாத ஒரு பூமாவிலே எப்பொழுதும் பிரசாந்தம் தான் நிலவுகிறது. பிரசாந்தம் என்றால் அமைதி, வீதராகம் என்றால் காமம். காமம் இருந்தால்தான் குரோதம், லோபம், மகம், ஆச்சரியம் எல்லாம் வரும். அதனால் ஆசைகளே அவன் நீக்கியவனாக வீதராக பிரசாந்தமாக இருக்கின்றான் அந்த ரிஷி. இந்த ரிஷிகள் எப்படி இதை அறிந்தார்கள்? தே சர்வகம் சர்வதக பிராப்பியன அடைந்தார்கள். எதை என்றால் சர்வகம் சர்வதம் இரண்டையும் அவர்கள் அடைந்தார்கள். அதனால் அவருடைய மனம் பொருந்திவிட்டது. இப்போ ஞானிகளுக்கு மனமே இல்லாமல் இல்லை, அவர் பூமா தான் என்பது. ஆனால் இருந்தும் அவரிடம் பிரபஞ்சம் இருக்கிறது, மனம் இருக்கிறது, உடம்பெல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த மனம் எப்படி இருக்கிறது? யுக்தாத்மனக பொருந்தி இருக்கிறது, பூமாவில் பொருந்திவிட்டது. அது சர்வமாக மாறிவிட்டது, அனைத்துமாக மாறிவிட்டது. இதை நாம் ஒரு உதாரணத்தில் நாம் சொல்ல போகிறோம். சங்கரனுடைய மாணவர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் சுரேஸ்வராச்சாரியார். அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், ஒரு பெரிய மூட்டை இருக்கான், பை. நம்ம பெரிய பிக் பேக்லாம் வாங்குகிறோம்ல, பிக் ஷாப்பருக்கெல்லாம் போய் பெரிய பெரிய பையெல்லாம் தூக்கிட்டு போகிறோம், சூட் கேஸ் எல்லாம் கூட பெருசாக தூக்கிட்டு வரோம். அவர் சொல்கிற ஒரு பை பேர் ஆஹா. அந்த பையில் இந்த பிரபஞ்சத்தை உள்ளே போட்டுடலாமா. இங்கே இருக்கக்கூடிய எண்ணற்ற கேலக்சிகள், இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், சூரியன், பூமி, ஆகாயம் அனைத்தையுமே அந்த பைக்குள்ளே போட்டலாம். அந்த ஆஹான்னு ஒரு பை. அந்த பையில் போட்டு இந்த ரிஷிகள் என்ன பண்ணுறாங்களா, முழுங்கிடுறாங்களாம். முழுங்கிட்ட பிறகு இந்த புற உலகம், பாக்கிய பிரபஞ்சம் உள்ளே போயிடுச்சு. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு பிரபஞ்சம் உண்டாகும் இல்லையா, அந்த பிரபஞ்சத்தையும் சமாதி நிலையில் போய் உள்ளே முழுங்கிடுறாங்க. இப்போ பிரபஞ்சமே இல்லை. இது பேர் பிரபஞ்ச உபசமம்னு பேர். பிரபஞ்ச உபசமம் செய்கிறார். இது ஒரு வகையான மெடிடேஷன், உபாசனம், அல்லது நம்ம சொல்ல நிதித்தியாசனம். இப்போ நிதித்தியாசனத்தில் எப்படி பண்ணுறாரு அந்த சுரேஸ்வராச்சாரியார்? எப்படி அஹாங்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பையில் இந்த பிரபஞ்சத்தை போட்டு நிரப்பி முழுங்கிறது அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். இந்த பிரபஞ்சம் பொய்ன்னு சொல்லும் பொழுதே அது இல்லாமல் போகிறது. ஒரு பொருள் பொய்ன்னு தெரிந்த பிறகு அது இருந்தானே இல்லாவிட்டாங்க. உங்களுக்கு அதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது? ஒரு பொருள் உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா அதனால் துன்பம் இருக்கலாம். ஒரு நெருப்பு பற்றி எரியுது அப்படின்னு வைங்க, அது பரவிடுமோ, என் மேலே பட்டுடுமோன்னு பயப்படலாம். அப்புறம் அது சினிமாவில் பார்க்குற அந்த பொய் ஜுவாலைகள், நாடக கம்பெனிக்காரெல்லாம் சில பேர் ஸ்டேஜில் நெருப்பெல்லாம் உண்டாக்குவாங்க, அப்படியே கொழுந்து விட்டு எழுதுகிற மாதிரி ஒரு காட்டுவாங்க. அதிலெல்லாம் தீக்குளிக்கெல்லாம் போவாங்க. அது எல்லாமே வியந்து ரசிப்பார்கள். அந்த தீக்குளிக்கிற அந்த பொண்ணு அந்த நெருப்புக்குள்ளே ஏன் துணிச்சலாக போனான்? அதனால் க்ரீன் மேட்டிங் டெக்னிக்கில் ஏறங்கியே நெருப்பு எரியுது, நான் இறங்குறது சாதாரண தரையில் தான் நடக்கிறேன் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சுட்டு நடக்கிறான். அப்படியே அந்த காட்சியை அவர் பார்த்தா கூட அவர் சொல்லுவார், அது பொய்யானதுன்னு தெரியும். பொய்யானதாக உனக்கு தெரிந்த ஒன்று உன்னை எப்படி பாதிக்கும்? பாதிக்காது. உண்மையாக இருந்தால்தான். உண்மையான பாம்பு கடிக்கும், பொய்யான பாம்பு எத்தனை இருந்தால் உங்களுக்கு என்ன? அது மலைப்பாம்பாக இருந்தால் என்ன? எதுவாக இருந்தாலும் பொய் என்று உங்களுக்கு நிச்சயம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அது பாதிக்கிறது இல்லை. அதனால தான் கனவு எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் கனவு சமயத்தில் அது முடித்தவிட பொய்ன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் ஒரு செகண்டில் அது தட்டி தள்ளிடுறீங்க. இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் முழுங்கினா ஒரே வழி, இந்த பிரபஞ்சம் பொய்ன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படிங்க பொய்? எங்கள் அம்மா அப்பா பொய்யா? என் சொத்து பொய்யா? என் கல்வி பொய்யா? என் புகழ் பொய்யா? ஆமாம், நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ஆராய்ச்சி செய்து பார்த்தா பொய்ன்னு தெரியும். ஆனால் அது அறிவுக்கு பொய்ன்னு தெரியும், உங்கள் மனசு ஏற்றுக்காது. இந்த மனம் ஏற்றுக்கொள்ளாதனால தான் உண்மை பொய் என்று தெரிந்தும் கூட நாம் அதையே நாடி செல்கிறோம். இந்த சம்சாரம் என்பதே பொய் என்று தெரிந்தே அதில் போய் விழருது. ஆனால் ஞானிகள், வேவேகள், தீரர்கள், இந்த தீரர்கள் இந்த பிரபஞ்சத்தை பொய் என்று
கண்டு கொண்ட பிறகு அதை ஒரே வினாடியில் முழுங்கிடுறாங்க. அப்போ முழுங்கிறதுங்கிறது, பிரபஞ்சத்தை முழுங்கிறது வந்து நம்ம உண்மையாகவே ஒரு பையில் போடுறதில்லை, ஒரே பையில் போடுறோம். என்னன்ற பொய்ங்கிற பையில் போட்டுட்டோம். உண்மைங்கிற வந்து ஒன்றும் பொருள் இருக்கணும் இல்லையா, அந்த பையில் போடணும் இல்லை. அது போடுறதுக்கு அப்படி ஒன்றுமே இல்லை. நீ தான் உண்மை. அப்போ நீ தான் பையாக இருக்கின்ற உண்மையில் தான் நீங்கள் போடணும். நீங்கள் எதெல்லாம் போடுறீங்க பைக்குள்ளே? பொய்யை போடுறீங்க. உண்மை எப்படி போட முடியும்? உண்மை எத்தனை இருக்குது? ஒன்று தான் இருக்குது. அது நீ தான். அப்போது நீ தான் அதை முழுங்குற அப்படின்னு அவர் விளக்குறார். இதெல்லாம் வினோதமான பேச்சு. நீங்கள் வேணும்னா தியானத்தில் உட்காருங்க. கண்ணை மூடிய உடனே எவ்வளோ பெரிய பிரபஞ்சமாக இருந்தாலும் இப்போ இல்லை இல்லையா? இல்லை இல்லையா? சூரியன் இல்லை, வீடு இல்லை, சொத்து சுகம் இல்லை, உறவினர்கள் இல்லை, எல்லாமே போயாச்சு. ஒரே நிமிஷத்தில் போயாச்சு. இதுக்காக பெரிய பை சுரேஸ்வர சொன்ன மாதிரி எடுத்து இந்த பிரபஞ்சத்தில் பையெல்லாம் போட வேண்டாம். உங்கள் புலன்களை அடக்குனா போதும். கண்ணை மூடிட்டு சப்தத்தை கேட்காம பொருட்படுத்தாமல் இருந்தாலே போதும் இல்லையா? சப்தம் வருது, அது பொருட்படுத்தாமல் இருக்குது. தியானத்தில் அப்படி தான் நடக்குது. புலன்களையும் அடக்குகிறோம். அதான் பிரத்யாகாரம்னு சொல்கிறோம். இந்த பிரத்யாகாரத்தில் புலன்களை அடக்கின உடனே புற உலகம் அத்தனையுமே இல்லாமல் போகிறது. அதனால் புற உலகத்தை நம்ம இல்லாமல் பண்ணுறதுக்காக எந்த கஷ்டமும் வேண்டியதில்லை. புலன்கள் தான் உண்மையாக உலகம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்குது. புலன்களை கட்டுப்படுத்தினால் போதும். உலகம் உங்களுக்கு இல்லை. புலன் கட்டுப்பாடு விருப்பவனுக்கு உலகம் எப்படிங்க தொந்தரவு பண்ணும் சொல்லுங்கள்? இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் புலன் கட்டுப்பாடு இருப்பவனுக்கு பாருங்கள். இந்த பானைக்கெல்லாம் எந்த புலனும் இல்லை. இந்த உலகத்தில் யார் ஜெயிச்சான்னு, யார் தோத்தான்னு, எந்த எலெக்ஷனில் யார் வெற்றி பெற்றான்னு, எவ்வளோ ஜிஎஸ்டி போட்டானே, என்னென்ன, எந்த கவலையும் இல்லை. ஏன்னா இது புலன்களே இல்லை. புலன்கள் கொடுத்துருந்ததுன்னா இதுக்கு பிரச்சனை வந்துடும். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் உலகம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? உபசமம் ஆகிப்போச்சுன்னா என்ன அர்த்தம்? இது புலன் கட்டுப்பாடு. இது புலன்கள் இல்லை. புலன்கள் இருந்தும் அதை ஒருவன் பயன்படுத்தவில்லை, அதை பொருட்படுத்தவில்லை. பார்த்து கொண்டே பார்க்காமலும் கேட்டுக்கொண்டே கேட்காமல் இருப்பவனுக்கு புலன்கள் எப்படிங்க தொந்தரவு கொடுக்கும்? புலன்களே அவனுக்கு வந்து பயனற்ற ஒரு கருவியாக இருக்கும் பொழுது உலகம் அவனுக்கு தொந்தரவு பண்ணுறதில்லை. அவன் தான் ஞான திருப்தன் வீதராக. அப்போ புலன்களால் அவனுக்கு தொந்தரவே இல்லைன்னு வைங்க. அதனால் இப்போ உலகம் என்ன ஆச்சு? உலகத்தை அவன் அழிக்கவும் இல்லை, பெட்டியிலும் போட்டு மூடவும் இல்லை, முழுங்கவும் இல்லை. அவனுடைய சாதாரண ஆசை காமங்களை விட்டு புலன் வழி செல்லாமல் இருப்பது ஒன்றாலேயே அவன் வந்து இந்த பிரபஞ்சத்தை அழித்து விட்டான். அப்போ புலனையை அவர் பயன்படுத்த மாட்டாருன்னா பயன்படுத்துவார். இந்த உலகம் பொய்ன்னு தெரிஞ்சதுனால இந்த புலன்கள் பார்க்கறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. இது சக்கை, இதில் சத்தற்றது, சாரமற்றது. இதை போய் எத்தனை தடவை தான் நான் அது பயன்படுத்துவேன், இதை எத்தனை தடவை தான் கேட்பேன், இது எத்தனை தடவை தான் பண்ணுவேன், இது என்னை திருப்தியே படுத்துவது இல்லையே அப்படின்னு ஞான திருப்தியில் வந்தவனுக்கு இந்த உலகம் இருந்தும் இல்லாதது தான். உண்மையிலே இருந்தும் இல்லாதது தான் அது. அந்த உண்மையவன் கண்டு கொண்டாங்க. இப்போது கண்ணை மூடி புலன்களை மூடி பிரத்யாகாரம் ஆன உடனே பாகிய பிரபஞ்சம், வெளியே இருக்கிற பிரபஞ்சம் நீ வந்து ஒரே மூட்டையில் போட்டு அது காணாமல் போட்டு முழுங்கிட்ட. அதாவது இப்போ உங்ககிட்ட வந்துருச்சு. ஆனால் ஆந்தர பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது. மனசுக்குள்ள ஒரு பிரபஞ்சம் உண்டாகிடுவாங்க தியானத்தில் கண்ணை மூடுறதுனால உலகம் வெளியே போயிடலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு உலகம் வந்து திடீர்னு முளைச்சிக்கும். அந்த தியானத்தில் என்னென்னவோ தோன்றி மனசுக்குள்ளே எண்ணங்களெல்லாம் அது இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் இல்லையா? அது வந்து ஆந்தர பிரபஞ்சம், உட்புறமாக இருக்கின்ற பிரபஞ்சம். பாக்கிய பிரபஞ்சம் அழிந்தது, இப்போ ஆந்தர பிரபஞ்சம் அழிகிறது. அதை அவர் வந்து சொல்கிறாரு. அந்த ஆந்தர பிரபஞ்சத்தையும் நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய காரண சரீரத்தில் ஒடுக்கிடு. எண்ணங்களை பிசுபிசுக்க செய், பலமற்றதாக்கு. அதையும் பொருட்படுத்தாதே. இப்போ கண்ணை மூடிக்கிட்ட மாதிரி, கண்ணை மூடிட்டு பார்க்காம இருக்கிற மாதிரி எண்ணங்கள் வருதை கவனிக்காமல் இருக்கலாம்ல. இப்போ கவனிப்பவன் தானே நீ. எண்ணங்களை கவனிக்காத ஒரு நிலையை நீ கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த ஆந்தர பிரபஞ்சமும் உன்னால் விழுங்கப்படுகிறது. அப்போ கவனிக்கின்ற சாட்சி மாத்திரம் நீ இருக்கிறாய். அந்த சாட்சி தான் பூமா. அந்த சாட்சியாக இருப்பது தான் பூமா. அங்கேயும் மனம் இருக்கிறது. ஆனால் மனம் எப்படி இருக்குது? ஏகி பாவ அப்படின்னு சொல்லுது. ஒன்றாக ஐக்கியமாகிவிட்டது அப்படின்னு அர்த்தம். அந்த மனது, அது பேர் தான் பிரமாத்துரங்கிறோம், சித்தாபாசனன்னு சொல்கிறோம். இப்பொழுது அறிபவனாக இருக்கின்ற அந்த மனம் இப்பொழுது பிரபஞ்ச உபசமத்தில் இருக்குது.
உள் பிரபஞ்சமும் அது சாப்பிட்டுடுச்சு, புறப்பிரபஞ்சத்தையும் அது சாப்பிட்டு விட்டு தான் மாத்திரமாக இருக்கிறது அந்த சிதாபாசன். அதை நவநீதம்னு சொல்லுவாங்க. நவநீதம்னா வெண்ணெய். ஒரு பாலில் வெண்ணெய் நிறைய கலந்துருக்கும். பாலில், பச்சை பாலில் எடுத்து கறந்த பாலில் வெண்ணெய் முழுக்க இருக்கும், நமக்கு தெரியாது. அதுபோல் இந்த சிதாபாசன் சொல்லக்கூடியவன் இந்த புலன்களும் மனமும் இந்த பிரபஞ்சத்திலே அவன் கலந்துட்டான். பிரித்தெடுக்க முடியாதபடி இருக்கிறான். எங்கே நான் இருக்கிறேன்னு தன்னை வச்சுக்கவே இல்லை, எல்லாத்து மேலே ஒட்டிக்கிறான். நீங்கள் அப்படி தான் பகலில் நீங்கள் எந்த பொருளை பார்க்கணும் அந்த பொருளாக நீங்கள் ஆயிடுறீங்க. அந்த பொருள் உங்கள் மனசுக்குள்ளே அந்த மனத்தை நீங்கள் சூழ்ந்துறீங்க. சிதாபாசன் அதை சூழ்ந்து கொள்கிறான். ஒரு பொருளை பார்க்கும்பொழுது சிதாபாசன் அந்த சூழ்ந்து கொண்டவன தான் அதுக்கு அறிவுக்கு அவனுக்கு வருகிறது. அப்போ சிதாபாசன் தனியாக இருக்க முடியாது, அது சூழ்ந்தால் தான் முடியும். அப்படி சூழும் பொழுது என்னாகும்? சூழ்கின்ற பொருளாக அவன் மாறிக்கிறான். இப்போ சிதாபாசன் என்னாகிறான்? எல்லாவற்றிலும் கலந்து தனிமை இல்லாமல் இருக்கிறான். அப்படி பாலில் அந்த வெண்ணெய் அப்படி இருக்குது. அது நல்லா தியானத்தில் கடைங்க. இந்த பிரத்யாகாரங்கிறது கடையை புலன்களில் இந்த பாக்கிய பிரபஞ்சமாகிய பாலிலிருந்து அது விடுபடும். ஆந்திர பிரபஞ்சத்திலும் விடுபடுது. அப்படி விடுபட்டவன என்னாகும்? அந்த வெண்ணெய் திரண்டு மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்பொழுது அந்த சிதாபாசன் வெண்ணையாக திரண்டிருக்கிறான். பாலிலிருந்து விடுபட்டுட்டான். இந்த பாலால் இனிமேல் தொந்தரவே கிடையாது. இப்போ பாலில் கொண்டு போய் மறுபடியும் போடுறோம், ஏதாவது ஆகுமா? பாலுக்குள்ளேயே இருக்கும், மிதக்கும். மூழ்கினாலும் மிதந்துட்டோம், அது எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் இந்த ஏகாக்கிரம்னு சொல்லக்கூடிய பொருந்திய மனம். யுக்தாத்மனக, அவன் அனைத்திலும் இருக்கிறான். சர்வகம், அனைத்தையும் தன்னில் கொண்டிருக்கிறான். முதல்ல அனைத்திலும் இருப்பான், தன்னிலும் அனைத்தையும் உள்ளே கொண்டாந்து வச்சுக்குவான். எங்கெல்லாம் எது இருக்குதோ அங்கெல்லாம் போயிடுவான். மறுபடியும் என்ன பண்ணுறான்? எல்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ அது எங்கிட்ட வச்சுக்குவான். அப்போ இந்த சர்வகதம் சர்வதக என்றால் என்ன அர்த்தம்? ரெண்டு விதமாக பார்த்தோம். ஒன்று, பாலிலே அது நிறைஞ்சிருந்தாலும் கூட இவன் ஞானத்தினால் பிரிந்திருந்ததுனால பால் முழுக்க நிறைஞ்சிருந்தான் சர்வகம். மறுபடியும் பால் இருக்கிறது எல்லாமாக தனியாக பிரிந்து கூட பாலை தன்னுக்குள் கொண்டு வந்து வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட சர்வதக. இப்போ இந்த பானை எடுத்துக்குவோம். பானையில் களிமண் தான் அந்த ஞானி. இவன் சொல்கிறான், இது மாதிரி ஒரு கோடிக்கணக்கான பானைகளை அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், இந்த கோடிக்கணக்கான பானைகளிலும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன ஆகும்? ஒவ்வொரு பானையிலும் இவன் போய் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அடுத்த வரியில் என்ன சொல்கிறான்? இல்லை, அத்தனை கோடி பானைகளும் எண்ணில் தான் இருக்கின்றன. ஏன்னா நான் தானே களிமண், அதில் இருக்கிறதும் களிமண். இப்போ களிமண்ணாக நான் இருக்கும் பொழுது பானைகளெல்லாம் எனக்குள்ளே இருக்கிறது. பானைகள்லாம் இருக்குதுன்னு நீ சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே நான் இருக்கிறேன். அப்போது பிரபஞ்சம் இருக்கிறதுன்னு ஒத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டோம்னா பிரபஞ்சம் என்கிட்ட இருக்குது. அப்படின்றதுனால சர்வகம் சர்வதக. அப்படி ரெண்டு முறையிலும் அவன் தன்னை புரிந்து கொண்டதுனால அவன் தீரா, அவன் தான் புத்திமான். அவன் மனசு இப்போ பொருந்தி விட்டது. எப்படி? நவநீதமாக திரண்ட வெண்ணையாக இருக்கிறது. அது ஏகி பவதி, அது ஒன்றாகிவிட்டது. இனிமேல் அது பிரம்மமும் அதுவும் ஒன்று தான். ஏன்னா சிதாபாசன் இந்த உடம்போடு தொடர்பு இருக்கும்பொழுது தானே சிதாபாசன். இந்த உடம்பை விட்டுட்டான்னு அவன் யார்? ஆத்மா தானே. ஆத்மா தானே அது மனதில் படும்பொழுது சிதாபாசன் சொல்கிறோம். இப்போ மனதிலிருந்து விடுபட்ட பிறகு அது சிதாபாசன்ற கேள்விக்கு அது பெறாததுனால அது ஆத்மாவாகிடுது அல்லது பிரம்மம் ஆகிவிடுகிறது. நம்ம பேசுகிறதெல்லாம் முன் பேசிய சொற்களில் பயன்படுத்தி தான் பேசுகிறதுனால இந்த எபிசோடை மட்டும் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் தயவுசெய்து இந்த முண்டக உபனிஷத்து ஆரம்பத்திலேருந்து நீங்கள் கேட்டால்தான் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை நாம் கொண்டு வர முடியும். கிட்டத்தட்ட 42வது வகுப்பில் இருக்கிறோம் நம்ம. அனைத்திலும் அவன் ஆவிசந்தி, அவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான், உள்ளே புகுந்து விட்டான். இப்போ எப்படி புகுதுன்னா, முதல்ல பொருள்களாக புகுந்தான், இப்பொழுது எல்லா ஜீவர்களுக்குள்ளும் அறிவாக இவனே இருக்கிறான்.
அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறான். இந்த ஆத்மா சர்வகம் சர்வதம் எல்லாமாக இருக்கிறது, ஆகாயத்தையே தனக்குள்ளே வைத்திருக்கிறது ஆத்மா அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் அறியாமையினால் அந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ளேருந்து இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு பிரமை ஏற்படுது. ஒரு பிரமை தான். எங்கும் இருக்கின்ற ஆத்மா அறிவோடு இருந்திருந்ததுன்னா நான் எங்கும் இருக்கிறேன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது அறியாமையினால் இந்த உடம்புக்குள்ளே மட்டும் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுனால உடம்புக்குள்ளே இருக்கிறது மட்டுமில்லை, உடம்பு அளவு மட்டும்தான் இருக்கிறேன். சில சமயத்தில் ஒரு பொருளை உள்ளே வைக்கலாம், அது வெளியே கூட விரிஞ்சு வந்துடலாம், பொங்கி வந்துடலாம். அப்படி கூட இல்லை, நான் உடம்புக்குள்ளும் இருக்கிறேன், உடம்பு அளவு மட்டும்தான் இருக்கிறேன், இந்த தோல் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவு தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது அறியாமையினால் அளவற்ற ஒன்றை அளவுடையதாக நாம் பார்க்க ஆரம்பித்து விட்டோம். யார் அப்படி செய்தது? இப்படி பார்த்தது யார் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆத்மா தான் பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்தது, பிரபஞ்சத்தில் புத்திகளையும் சிருஷ்டி பண்ணுச்சு. அப்போ எத்தனை கோடி புத்திகள் இருக்குது? ஒவ்வொரு உடம்புலையும் ஒரு புத்தி. கொசு, பேனு, வாழை மரம், வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, மயில், மனிதன், அனைத்து ஜீவர்களிலும் புத்தி இருக்குது. அந்த புத்தியின் அளவு கூட குறைச்சி இருக்கலாம். மனுஷனுக்கு புத்தி அதிகமாக இருக்கலாம், மற்றது கம்மியாக. ஆனால் புத்தி அறிகின்ற ஒரு வஸ்து இருக்கும், தகுதியுடைய ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் இல்லைலாம் இந்த சர்வகதமான ஆத்மா புகுந்து கொண்டிருக்கிறது. முதல்ல இந்த பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணுது, அதில் புத்தின்ற ஒரு பொருளையும் உற்பத்தி பண்ணுச்சு. இப்போ என்ன பண்ணுது? தன்னோட அறிவை எங்கே பண்ணுது? இந்த புத்திகளில் பிரதிபலிக்குது. அப்படி பண்ணும்பொழுது ஒவ்வொரு புத்திக்கும் சுய அறிவு உண்டாயிடும். இப்போ ஒன்றும் தனித்தனியாக இருப்பது போல் நமக்கு தோறுகிறது. எனக்கு ஒரு புத்தி, எனக்கு ஒரு புத்தி, எனக்கு ஒரு ஆத்மா, உனக்கு ஒரு ஆத்மா. ஆனால் புத்தியில் ஆத்மா இருப்பது ஒன்று தான். அதனால் இது சொல்கிறான், அந்த ரிஷி சொல்கிறான், ஒரு மனிதனை எதிரிட்டு நான் பார்த்தாலும் கூட அந்த கண்டெய்னரில் நான் தான் இருக்கிறேன். இங்கே ஒரு மனிதனை பார்க்கும்பொழுது இந்த உடம்புக்குள்ளேயும் அந்த புத்தியாக நான் தான் இருக்கிறேன். இந்த புத்தியும் ஒரே பொருளாலானது, நானே தான் அது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறார். நீங்கள் பாருங்கள், எத்தனை ஒரு பானையாக இருந்தாலும் அந்த களிமண் என்ன சொல்லும்? ஒவ்வொரு பானைகளுடைய ஷேப்பும் பார்த்துட்டு இந்த ஷேப்பும் நான் தான், இந்த ஷேப்பும் நான் தான், அந்த வடிவமும் நான் தான் இப்படின்னு அது சொல்லிக்கும். அதனால் அதுக்கு பெருமையும் இல்லை, சிறுமையும் இல்லை, பயமும் இல்லை, சோகமும் இல்லை. அது என்ன செய்யுது? உண்மையை தெரிந்து கொண்டு இருக்கிறது. அதுபோல் ஞானி என்ன நினைக்கிறான்? இந்த உடம்பெல்லாம் இட்லி சாம்பார் பரோட்டாவில் உண்டான பஞ்சபூதம் தானே. இந்த சதையும் ஒன்று தானே. அதனால தான் இவர் ரத்தத்தை அவருக்கு கொடுக்குறாங்க, அவர் ரத்தத்தை இவருக்கு கொடுக்குறாங்க, இவர் கிட்னி அவருக்கு கொடுக்குறாங்க, அவர் கிட்னி அவருக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒன்று தானுங்க. அதனால் இதெல்லாம் ஒன்று, இந்த உடம்பும் ஒன்று தான். பன்றியினுடைய இதயத்தை கூட இப்போ மனிதனுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பன்றியை மனிதனாக மாற்றிருக்கிறாங்க இதயத்தை பொறுத்த வரைக்கும். ஜீன் டிரான்ஸ்ஃபரில் மனிதனுடைய இதயத்தை மனிதனுக்கு வச்சா கூட அவன் உடம்புக்கு அது ஒத்துக்காது. அயல் பொருள்னு கண்டுபிடிக்கிற ஒரு நுட்பம் நம்மக்கிட்டே இருக்குது. அதுதான் இம்யூன் சிஸ்டங்கிறோம். அதுதான் வைரஸ் எல்லாம் கண்டுபிடிக்குது. ரத்தத்தில் எது வந்தாலும் அது கண்டுபிடிச்சிடும். வேறு ஒருத்தர் உடம்பு பொருளை நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே வச்சிட்டோம்னு சொன்னால் நம்முடைய ரத்த ஓட்டம் அதை கண்டுபிடிச்சி இது வேறு ஆள் அப்படின்னு சொல்லி அதை கொன்னுடும். அதனால் வச்ச உடனே சுருங்கி கருகிடும். ஒரு கிட்னியோ அல்லது எந்த பொருளோ வேறு ஒருத்தர் உள்ளே வச்சோம்னு சொன்னால் அது உடனடியாக கருகிடும். அது மாதிரி கொன்றுடும், அதை இன்ஃப்ளமேஷன் உண்டாக்கி அதை அழிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு பன்றிகளுக்கு நம்ம இதயம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா? அந்த அடையாளத்தை அந்த பன்றிக்கு வச்சுருவாங்க, அந்த ஜீனு. அதனால் அதை இதயம் பார்த்தோம்னா கொண்டு நமக்குள்ளே வச்சோம்னு சொன்னால் நம்முடைய இதயமாகவே அது நம்ம உடம்பு ரத்த ஓட்டம் நினச்சிக்குது. இப்போ பயோடெக்னாலஜியில் அப்படி ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. ஹியூமனைஸ்டு பிக்ஸ் அப்படி பண்ணும்பொழுது இதெல்லாம் என்னென்னு தெரியும். பன்றின்னு கூட நீங்கள் கேவலப்படுத்த முடியாது. எதன் அடிப்படையில் நீங்கள் பன்றின்னு சொல்கிறீங்க? உடம்பு அடிப்படையில் நீங்கள் பன்றின்னா அது ஒரு ஷேப்பு தானே. அது மூக்கு அப்படி இருக்குது, வால் அப்படி இருக்குது அப்படின்னு தான் பண்ணுறோம். நமக்கு மூக்கு, வால், கால் நம்ம வேறு மாதிரி இருந்ததுன்னா அடிப்படை பொருள் என்னன்னு பாருங்கள். அதே சதை தானே, அதே எலும்பு தானே, அதே பொருள் தானே. சரி, நான் அப்படி சொல்ல சார், மனம்னு எடுத்துங்க, அது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது.
மனம்ங்கிற பொருளுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் தான் வேறையாமல் இருக்குதா, மனம் வேறு மாதிரி இருக்குதா? மனம் எல்லாருக்கும் ஒரே பொருள் தானே. அந்த மனத்தில் என்னென்ன எண்ணங்கள் வருதுங்கிறதுல தான் வித்தியாசம் இருக்குது தவிர, மனம் எதனால் ஆகப்பட்டது? அதே தன்மாத்திரைகளானால் தானே, பஞ்சபூதங்கள் தானே. அது ஸ்தூல பஞ்சபூதம் உடம்புன்னு சொன்னான், சூக்ஷ்ம பஞ்சபூதம் மனம். அதனாலேயே நான் எல்லாவற்றிலும் சூக்ஷ்ம பஞ்சபூதம் நான் தான் இருக்கிறேன். எனக்கு எந்த விதத்தியான வேறுபாடும் மனிதர்களில் பார்க்க முடியல. மனிதர்கள் மட்டும் இல்லை, எந்த மிருகத்திலும் எந்த பட்சியிலும் கூட நான் மனம் என்பதை பலவிதமாக பார்க்கவில்லை, ஒருமையை தான் பார்க்கிறேன். அப்போ பன்மையை நீக்கிவிட்டு ஒருமைக்கு நம்ம வருகிறோம். உடம்பில் பன்மை இருக்கிறத பார்த்தோம், ஆனால் அதை ஒருமைப்படுத்திக்கிட்டோம் பஞ்சபூதம்னு. மனதில் பன்மை இருக்கிறத பார்த்தோம் எண்ணங்கள் அடிப்படையில், ஆனால் அதை சூக்ஷ்ம பஞ்சபூதம்னு சொல்லி ஒருமை பண்ணிக்கிட்டோம். இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தையும் சூக்ஷ்ம பிரபஞ்சத்தையும் காரண பிரபஞ்சத்தில் கொண்டு போய் போட்டோம்னா கடைசியில் அந்த வேற்றுமையும் மறைந்து போகிறது. இப்படி நாம் நிதித்தியாசனம் செய்து செய்து பார்க்கும் பொழுது நமக்கு அயலாக எந்த பொருளை கண்டு அஞ்சுவதற்கு ஒரு பொருளும் இல்லை என்று நாம் அனைத்துக்குள்ளும் பஞ்சபூதங்களாகவும் காரண சூக்ஷ்ம ஸ்தூல சரீரங்களாகவும் நானே இருக்கிறேன் என்று அனைத்திலும் அவன் ஆவிசந்தி, அவன் நிறைந்திருக்கிறான், புகுந்திருக்கிறான். விசந்தி என்றால் பிரவேசம், வேஷம் என்றால் நுழைதல், பிரவேசம் என்றால் உள் நுழைதல். விசந்தி என்றால் அதே அர்த்தம்தான். ஆவிசந்தி என்றால் ஒன்று மட்டுமில்லை, அனைத்திலும் சர்வம் ஏவ ஆவிசந்தி அப்படின்னு பார்க்குறான். அப்போ எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் சூல சரீரமாகவும் சூக்ஷ்ம சரீரத்திற்கு புத்தியிலுடைய அறிவாகவும் காரண சரீரமாகவும் நானே இருக்கிறேன் என்று அனைத்தையும் அறிந்து பொருந்திய மனதனாக நவநீத புத்தியாக திரண்டதாக இனிமேல் எதிலும் ஒட்டாமல் அசங்கமாக இந்த உலகத்திலேயே பாலிலேயே போட்டாலும் கூட பாலோடு கலக்காமல் அவனால் இருக்க முடிகிறது. அதுதான் ஞான திருத்தம் கிருதாத்மனக வீதராக பிரசாந்த என்று இந்த மந்திரம் நமக்கு சொல்கிறது. இப்போது ஞானியினுடைய கட்டமைப்பு, அவன் மனக்கட்டமைப்பு எப்படி இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்த சந்நியாச யோகாத் யதயः சுத்த சத்வாஹ தே பிரம்ம லோகேஷு பராந்தகாலே பராமிருதாக பரிமுஷ்யந்தி சர்வே. இந்த ஞானிகள் நம்ம சொன்னோம்ல, ரிஷிகள், பொருந்திய மனது உடையவர்கள், யுக்தாத்மானக அப்படின்னு சொன்னோம். ஞான திருப்தாக கிருதாத்மானக என்று சொல்லி அடைமொழிகளால் சொல்லப்பட்ட அந்த வீதராகமுடைய பிரசாந்த மனமுடைய அந்த ரிஷிகள், அவர்கள் தே, இந்த மந்திரத்தின் நடுவில் பார்ப்போம், தே பராந்த காலே, மரணத்தின் தருவாயில் இந்த உடம்பை தேவையில்லை என்று தூக்கி வீசுகின்றோம் மரணத்தில். அந்த பராந்த காலேன மரண தருவாயில் அவர்கள் என்ன அடைகிறார்கள்? சர்வே பரிமுஷ்யந்தி, அனைத்தையும் அவர்கள் விட்டுவிடுகிறார்கள். காரண சூக்ஷ்ம ஸ்தூல சரீரம் அதோடு சேர்ந்து பிரபஞ்சத்திலிருந்து அவர்கள் முற்றிலுமாக விடுபடுகிறார்கள். பரிமுஷ்யந்தி சர்வே, ஒன்று ரெண்டு மிச்சம் மீதியெல்லாம் கிடையாது, சர்வே அனைத்திலிருந்து வந்துட்டாங்க. எப்படி நவநீதமாக திரண்டு விட்டார்கள் அவர்கள். பரிமுஷ்யந்தி, அவர்கள் பராமிருதத்தில் இருக்கிறார்கள். பராமிருதமாக ஆகி, பராமிருதம்னா அமிர்தம்னா அழியாதது, பராமிருதம்னா அழிவற்றதற்கெல்லாம் அழிவற்றது. அப்படிப்பட்ட பராமிருதத்தில் மேலான உயர்வான அந்த பிரம்மத்தில், பிரம்ம லோகேஷு, பிரம்ம அனுபவத்தில், லோகம்னா இந்த அனுபவம், பிரம்மானந்த அனுபவத்தில் அவர்கள் கலந்து விடுகிறார்கள். அவங்க பராமிரதத்தில் கலந்து விடுகிறார்கள், மற்ற எல்லாற்றையும் விட்டு விடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். எப்படி அதனால் முடிஞ்சது அவர்களால்? எப்படி அந்த ரிஷிகள் அப்படி அனைத்தையும் துறந்து விட்டு போக முடிகிறது? இறந்த பிறகு தான் அப்படின்னு சொல்ல முடியாது, வாழும் பொழுதே சந்நியாச யோகாத், வாழும் பொழுதே சந்நியாசம் என்கின்ற யோகத்தினால், ஒரு வாழ்க்கை முறையினால் அந்த யதையர்கள், யதய என்றால் எத்தனை சீலர்கள், அந்த ரிஷிகள் மனதை சுத்தம் செய்து கொண்டார்கள். சுத்த சத்வா. அப்போ சந்நியாச யோகத்தினால் மனதை சுத்தம் செய்து கொண்டவர்கள்
அவர்கள் என்ன பண்ணுறாங்க, வேதாந்தத்தில் விஞ்ஞான சுனிச்சிதார்த்தா அப்படின்னு இதை அர்த்தம் சொல்கிறது. இந்த ரிஷிகள் மீண்டும் மீண்டும் நம்ம ஒன்று மூன்றையும் கலந்து தான் பார்க்குறோம். பிரம்ம ஞானத்தினுடைய தன்மை, பிரம்ம ஞானத்தினுடைய பலன், அதனுடைய பிரம்ம ஞானம் உடைய ஞானிகள், இந்த மூன்றையும் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். நம்ம முன்னாடியே சொன்னோம். அதனால் இந்த மந்திரத்தில் மூன்றுமே சொல்கிறது. ஞானத்தையும் பற்றி சொல்கிறது, ஞானியை பற்றி சொல்கிறது, ஞானத்தினால் உண்டாகின்ற பர நன்மையும் அது சொல்கிறது. இந்த மூன்றையும் பார்க்குறோம். வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய உபனிஷத்தே தன்னை வேதாந்தம் தான் சொல்லுது. இப்போ வேதாந்தம்னு நம்ம ஒன்று நாம் தான் வச்சோம். உபனிஷத்தில் கடைசி பகுதி வேதாந்தம்னு பேர் வச்சோம், நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது நாம் வச்ச பேர் இல்லை. உபனிஷத்தே வேதமே சொல்லுது வேதாந்தம்னு தன்னை ஒரு பகுதியை. அந்த வேதாந்த விஞ்ஞான வேதாந்தத்தினுடைய மைய கருத்து என்ன? வேதாந்தம் நூற்றுக்கணக்கான வேதாந்தம் இருக்குது. உபனிஷத்துக்கள் 100 எதை சொல்லுது? அதுதான் விஞ்ஞானம். அது தாத்பரியம்னு பேர். அந்த மைய கருத்து என்னென்ன? தத்துவமசி தான். நீ பிரம்மம், ஆத்மாதான் பிரம்மம். இதை சாதகனாக நீ படித்து இந்த வேதாந்தத்தை படிக்கிற வரியா, வேதாந்த மாணவனே நீதான் கடவுள் அப்படின்னு சொல்லுது. அந்த அறிவு பேர் விஞ்ஞானம். ஞானம் என்பது ஆத்மா எப்படிப்பட்டது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது பரோட்சமாக இருக்குது. ஆத்மானு ஒன்று சொல்கிறாங்கப்பா, அந்த ஆத்மா அப்படிப்பட்டதான். அப்புறம் பிரம்மம்னு ஒன்று சொல்கிறாங்களே, பிரம்மமும் ஆத்மா ஒன்றுன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் ஆத்மா சத்தியம் ஞானம் அனந்தம்ன்றதுனால பிரம்மமும் அதுவாக தான் இருக்கும். அப்போ சத்தியம் ஞானம் அனந்தமாக இருந்தால் என்ன, அதை பற்றி நான் நிறைய சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்க. இதெல்லாம் ஞானம். ஆனால் இது ஆத்மா அஸ்தி பிரம்மம் அஸ்தின்னு சொல்கிறோம். ஆத்மா ஒன்று இருக்கிறது, பிரம்மம் ஒன்று இருக்கிறதுன்னு சொல்கிறோம். விஞ்ஞானம்ங்கிறது என்ன? இது ஞானம். அஸ்திங்கிறது அஸ்தி ஞானம். விஞ்ஞானங்கிறது என்ன தெரியுமா? அஸ்மி ஞானம். அந்த ஆத்மா நான், அந்த பிரம்மம் நான் என்று. பல பேருக்கு ஆத்மா பிரம்மம் இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, அது ஞானம். ஆனால் எப்பொழுது அது நான் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ, துணிச்சலோடு அதை ஏற்றுக்கொண்டு அவ்வாறு வாழ்கிறார்களோ, மனதை எதிர்த்து போராடி மனதை நசித்து நீ சும்மா இரு, நான் தான் அனைத்தும் அப்படின்னு அது அறிவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ மனம் ஐயோ நான் தனியாளாச்சே, கூட்டமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது எல்லா கூட்டமும் நானே தான் அப்படின்னு மனசை அடக்கிறான் பாருங்கள். அவன் தான் துணிச்சல் மிக்கவன். அவன் தான் விஞ்ஞான சுனிச்சிதார்த்தாக மிக நிச்சயமாக பண்ண சுநிச்சயம் நிச்சிதார்த்தா அர்த்தத்தை, அர்த்தம்னா பொருள். இந்த வேத விஞ்ஞானமாகிய நானே பிரம்மம் என்று சொல்லக்கூடிய வேத விஞ்ஞானத்தை, அந்த அர்த்தத்தின் பொருளை சும்மா பரோட்சமாக இல்லை அபரோட்சமாக அர்த்தத்தை நிச்சிதம் செய்து கொள்பவர்களுக்கு நிச்சிதார்த்தா. நம்ம சொல்கிற திருமணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிறாங்க, அப்புறம் கல்யாணம் செய்வாங்க. நிச்சயதார்த்தம்னா இனிமேல் சந்தேகம் குழப்பெல்லாம் வேணாங்க, இவங்க தான் கணவன் மனைவின்னு முடிவு பண்ணுகிறவர்கள, அது பேர் நிச்சயதார்த்தாக. அது கூட நிச்சயம் கூட சில சமயத்தில் போய்த்து போகலாம். இந்த நிச்சயம் அப்படி போகாது. ஏன்னா இது சுனிச்சிதார்த்தா, மிகவும் சுத்தமானது. இதில் மறுபடியும் மாற்று கருத்தே இல்லை. செகண்ட் திங்கிங் கிடையாது. இல்லைங்க நான் கொஞ்சம் மனசை மாற்றிக்கிறேன் பண்ணும்போது அப்படி தான் சொன்னேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எவன் ஒருவன் முற்ற முடிவாக அத்தியாந்தமாக நானே பிரம்மம் என்று வேத விஞ்ஞான சுனிச்சிதார்த்தா மிக நிச்சயமாக தெரிந்து கொண்டானோ, அவன் எப்படி இப்படி முடிஞ்சது அவனால்? சந்நியாச யோகாத், எதயம் முயற்சியினால் மனதை சுத்தம் செய்து கொண்டார்கள். சுத்த சத்துவா, மனதை சுத்தம் செய்ததுனால தான்ப்பா இது கிடச்சிது. ஆத்மாவும் பிரம்மமும் எதுன்னு தெரிஞ்சுக்கிறது மனம் சுத்தம் இல்லாமல் கூட தெரிஞ்சுக்கலாம். மனம் சுத்தம் இல்லாதவர்களே கூட, ராகத்வேஷம் இருப்பவர்கள், விருப்ப வெறுப்பவர்கள் இருப்பவர்கள், பயம் குரோதம்லாம் இருப்பவர்கள் கூட இந்த ஞானத்திலேருந்து ஈஸியாக கற்றுக்கலாம். புத்தகம் இருக்குது, படிக்கிறாங்க, கேட்குறாங்க. யார் வேணாலும் இந்த யூடியூப்பில் கேட்குறது கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆத்மாவை பற்றி எனக்கும் தெரியும். நான் ஒருத்தர் விளக்க சொன்னார், நான் கேட்டுக்கிட்டேன். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் என்று தெரிந்து கொண்டேன். அளவற்றதுன்னு சொல்லலாம். ஆனால் அது அறிவு தான், ஞானம் தான். எப்பொழுது சுனிச்சிதார்த்தமாக விஞ்ஞானமாக மாறும்? விஞ்ஞானமாக அஸ்மி, அஸ்தி ஞானம் அல்ல, அஸ்மி, அது நான் என்று எப்போ நம் மனம் சுத்தமானாதான் வரும். மனம் சுத்தம் இல்லைன்னா வெறும் ஞானமாக தான் நின்றுடும். புஸ்தக அறிவாக இருக்கும். இந்த புஸ்தக அறிவு
அனுபோக அறிவாக அனுபூதியாக மாறணும் என்று சொன்னார். அப்பொழுது மனம் சுத்தமடைந்தால் தான் முடியும். மனதில் ராக துவேஷங்கள் இருக்கும் பொழுது எப்படி நான் எல்லான்னு சொல்லுவான்? எனக்கு வெறுப்பு இருக்கும்போதே நான் வேறு, அந்த பொருள் வேறு, நான் வேறு, இவன் வேறுன்றதுனால தானே எனக்கு வெறுப்பு, இவனுக்கு வெறுப்பு வருது. நானே எல்லான்னு தெரிஞ்சாலும் வெறுப்பு எப்படி இருக்கும்? அப்போ மனதை நான் எல்லாம் என்று சொல்வதற்கு முன்னாடி மனம் வெறுப்பொருளை நீக்கினா தான் அது முடியும். இப்போ இந்த அறிவு பலிக்கணும்னு சொன்னால், அறிவு உங்ககிட்ட வேலை செய்யணும்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணணும்? மனதை சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது. அந்த சுத்த சத்துவம் என்றால் மனம். அந்த எத்தனத்தினால் சுய முயற்சினால் மனதை சுத்தம் செய்து கொண்டார்கள். அதற்கு அவங்க என்ன பயன்படுத்தினார்கள்? சந்நியாச யோகத்தை பயன்படுத்தினார்கள் என்று சொல்கிறது. இந்த சந்நியாச யோகத்தை பகவத்கீதையில் ஒரு சாப்டரே எழுதியிருக்கிறார் பகவான். அங்கே தான் நம்ம அந்த சந்நியாசத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். சந்நியாசம் என்று சொல்லை கேட்டவுடனே நமக்கு காவி உடை, தாடி, ருத்ராட்ச மாலை, கமண்டலம், கையிலேருந்து தியானத்துக்கு வச்சுருக்கிற அந்த தண்டம், அப்புறம் மர செருப்பு, இதெல்லாம் சடாமுடி, இதெல்லாம் தான் நினைவு வரும். இது புற தோற்றம். சந்நியாச கோலம் அது. அவன் சந்நியாச ரூபத்தில் இருக்கிறார். சந்நியாசம் என்றால், சன் என்றால் முழுவதுமாக, முற்ற முடிவாக, மிச்ச மீதி இல்லாமல். நியாசம் என்றால் தியாகம். முற்ற முழுவாக தியாகம் செய்தவன், துறவு கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். துறவு என்பது என்ன? பற்றற்ற நிலை. ஆசை இருக்கும், ஆனால் ஆசையில் பற்றில்லை. கோபம் இருக்கும், ஆனால் கோபத்தில் பற்றில்லை. அது எப்படிங்க? பற்றில்லாத கோபம் எப்படி இருக்கும்? கோபமாக தெரியும், ஆனால் அது உள்ள பற்று இருக்காது. பற்று இருக்கவன கோபம் என்ன? ரத்த செவக்கும், கொதிக்கும், முகம் கொதிக்கும், கோபம் இருக்கும், கத்தியெல்லாம் எடுத்துருவான். ஆனால் சினிமாவில் நடிக்கிறான் பாருங்கள் ஒருத்தன் கோபமாக. போதுமா சார் அப்படின்னு கேட்பான். இன்னும் பத்தில் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் மகா கோபத்தில் கடுப்பாக வச்சு காட்டுவான். எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. அந்த கோபம் எப்படிப்பட்டது? பற்றற்ற கோபம். அங்கே ஒரு ஒரு ஏதோ ஒரு படம் நான் பார்த்தேன். அதில் தலைவி அப்படின்னு ஒரு படம். அதில் ஒரு நடிகை அவரை விட அப்பா வயசில் இருக்க காதலனாக நடிக்கணும். எவ்வளோ கல்யாணம் ஆகாத ஒரு சின்ன பெண் மகள். இப்போ தானே கதாநாயகர்கள்லாம் மகள் மாதிரி இருக்கிறவங்க, முதல்ல குழந்தையாக வளர்ந்தவங்க தான் கதாநாயகியாக மறுபடியும் நடிக்கிறாங்க. அவங்க வளருவாங்க, இவங்க வளர மாட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு கூச்சப்படுறா. அப்போ அவர் கட்டி பிடிச்சி நடிக்கணும். நீ கூச்சப்படுற, நீ என்ன நினைக்கிற, என்னை அப்பாவை நினச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்க அப்படின்னு அவர் சொல்லித்தரார். அப்போ நாம் பார்க்குறது காதல் மாதிரி தெரியுது, ஆனால் அவங்களுக்குள்ள என்னவா இருக்குது? அது வேறு மாதிரி இருக்குது, காதல் இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் அதே உணர்வு நமக்கு கிடைக்குது இல்லையா? ஆனால் அவர்கள் எந்த உணர்வில் இருக்கிறாங்க? பற்றற்ற உணர்வில் இருக்கிறாங்க. அங்கே இருக்கின்ற காமத்தில் பற்று இல்லை, அங்கே இருக்கிற கோபத்தில் பற்று இல்லை. அப்போ நாம் வேஷமாக செய்கின்ற ஒன்றதில் அன்பாகவும் பாசமாகவும் சகிப்புத்தன்மையோடு இருப்பது மாதிரியும் மன்னிப்புத்தன்மையெல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குற போது பார்த்தோம்னா அது அவர்கள் அனைத்தையும் செய்கிறார்கள். ஆனால் ஒன்றில் கூட அவர்கள் பற்று வைக்காமல் இருக்கிறார்கள். இல்லைன்னு சொன்னால் வீட்டுக்கு போகும்போது அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். நம்ம தான் லவ் பண்ணோம்ல, வா வீட்டுக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் என்ன ஆகும்? அது நடக்காது. அந்த காதலியை அங்கேயே நடிகையாக விட்டுட்டு போயிடணும். இல்லைன்னா அவங்க சொந்தக்காரங்க வேறு யாராக இருக்கிறாங்க, அவங்க இரவல் கொடுத்துருக்குறாங்க, சம்பாதிக்கிறதுக்காக இந்த காதல் நாடகத்தை பண்ணுன்னு. அது உண்மையாக இருந்ததுன்னா அந்த காதலியை அவங்க என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி பார்த்தா எத்தனை காதலியாக கல்யாணம் பண்ணிக்குவாங்க? 100 படம் நடிச்சிருக்காரு ஒரு நடிகர்னா, அவர் 100 மனைவி இருப்பாங்க. அப்படி இருக்கிறது இல்லை. அதுன்னு தெரியுது அவங்க எப்படிப்பட்ட துறவிகள்னு. ஒவ்வொரு நடிகனும் பெரிய துறவி தான். என்ன துறவி? அவன் வேஷங்களை துறக்கிறான், அணிந்து கொண்டே துறக்கிறான். அதுதான் முக்கியம். வேஷத்தை துறந்த கழிட்டு பிறகு நான் இப்பொழுது அது அல்லன்னு சொல்லலை, வேஷம் போட்டு கொண்டிருக்கும் பொழுதே கூட நான் கோபமற்றவன். என் நடிக்கிற என்னை விட சீனியர் ஆக்டர், ரொம்ப பிரபலமானவர், அவர் ரெக்கமெண்டேஷன் தானே இந்த நடிக்க வந்திருக்கிறேன். ஆனால் அவரை நான் அடிக்கணும், அவரை நான் கொல்லணும், அவர் திட்டணும், கேவலப்படுத்தணும், அத்தனையும் செய்கிறான். எப்படி செய்கிறான்? அந்த வேஷத்துக்கு இருந்து கொண்டே அதை செய்து கொண்டே செய்யாமல் இருக்கிறான். பற்றியில் அதுதான் பற்றற்ற நிலை, அது சந்நியாசம். அவ்வாறு
உடம்பால் வேஷம் போட்டுக்கிற சந்நியாசம் அல்லப்பா. உன் மனதிலிருந்து அனைத்தையும் தியாகம் செய்திடணும். காதலித்து காதலை தியாகம் செய், கோபப்பட்டு கோபத்தை தியாகம் செய், அன்பு காட்டி அன்பையும் தியாகம் செய், ஆசைப்பட்டு ஆசையும் தியாகம் செய், எல்லாவற்றையும் செய். ஆனால் தியாகத்தோடு செய். இந்த தியாகத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது. எனக்கு இந்த சினிமா நடிகர்களுடைய உதாரணத்தை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் கூட உங்கள் வாழ்நாளில் அப்படி தான் வாழ்ந்துருக்கிறீங்க. பல நேரத்தில் உங்களுக்கு தெரியும் பற்றற்ற நிலை எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. அந்த பற்றற்ற நிலை எவனுக்கு வாழ்க்கை முழுதும் அமைந்து விட்டதோ, இந்த மனதையே அவன் விட்டு விட்டான். மனமே நான் எனதல்லன்னு சொல்லிட்டவன், புத்தியும் நான் அல்லன்னு சொல்லிட்டவனுக்கு அந்த புத்தியில் இருக்கின்ற செயலோ மனதில் இருக்கின்ற செயலோ அதன் மீது என்ன அக்கறை? அதன் மீது அவனுக்கு உதாசீனம் தான் வரும். அந்த ஒரு தெளிவான சுனிச்சிதார்த்தத்தை கொண்டு வருவதற்கு தான் இந்த சந்நியாச யோகம்னு சொல்லக்கூடிய தியாகம் நமக்கு தேவைப்படுகிறது. தியாகம் என்பது மிச்சம் மீதி இல்லாமல் கொடுத்து விடுறது. தானம் என்பது தனக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு மற்றவங்க கொடுது. தனக்கு மிஞ்சது தான் தானம் என்று சொல்வார். என்கிட்ட 10 ரூபா இருக்குது, இல்லை 10 வாழைப்பழம் இருக்குதுன்னா எனக்குன்னு 2 வச்சுக்கிட்டு மீதி 8 கொடுத்துடலாம். அல்லது 8 நான் வச்சுக்கிட்டு 2 மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் தானம். ஆனால் எனக்கே தேவைப்படுகிறது அப்படி இருக்கின்ற ஒரே ஒரு பொருள் என்கிட்ட இருக்குது, எனக்கு அது தேவை அப்படின்றது கூட, அதை கூட இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னால் அது பேர் தான் தியாகம். அப்போ தனக்கென்று எதுவுமே வைத்து கொள்ளாமல் அனைத்து ஆசைகளும் அனைத்து கோபங்களையும் அனைத்து உடைமைகளும் உறவுகளையும் எவன் ஒருவன் அனுபவித்து கொண்டே அனுபவிக்காமல் இருக்கிறானோ அந்த பேர் தான் சந்நியாச யோகம். அது தியாகம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட மனசு தான் சுத்தமடைஞ்சிது. இந்த மனசில் நீ தான் பிரம்மம் சொன்னால் அது மறுக்குமா அல்லது ஏற்றுக்குமா? எதுக்கு ஏற்றுக்கணும்? இப்போ நான் புதுசாக அது கிடைக்குதானே? நான் அதை உணர்ந்து விட்டேன். இந்த சந்நியாசத்தினாலே நான் அனைத்துமாக நான் இருக்கிறேன்னு உணர்ந்து விட்டதுனால இந்த வேதாந்த விஞ்ஞானம் கூட அவனுக்கு பயனற்றதாகத்தான் இருக்கும். ஆனால் கூடவே நமக்கு சந்நியாசமும் வேணும், இந்த விஞ்ஞானமும் வேணும். எவன் ஒருவன் இந்த விஞ்ஞானம் பெற்ற பிறகு கூட அது முழுமை அடையலையோ அது காரணம் அவன் மனது சுத்தமடையவில்லை. அப்போ இந்த ஞானத்தையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வோம். அது விஞ்ஞானமாக மாறணும்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் தியாகத்தில் வரணும். நாம் எல்லாம் தியாகிகளாக இருக்கணும். தியாகம் என்ன அர்த்தம்? பயன்படுத்தி கொண்டே உரிமை கோராமல் இருத்தல். உங்களை சொந்த வீட்டில் இருங்க, சொத்துக்களை உண்டாக்குங்க, பணத்தை சம்பாதிங்க, எல்லாம் பயன்படுத்துங்க. ஆனால் எனதல்ல இந்த பூமியிலே இருக்கின்ற பொருள், இது என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, என் நிர்வாகத்தில் இருக்குது என்ற அந்த தர்மகர்த்தா புத்தியோடு இருங்க. அதுதான் பற்றற்ற நிலை. இதனால் சொத்து சுகத்தெல்லாம் யாருக்காவது எழுதி வச்சுட்டு இந்த வேதாந்த படிப்புகள்லாம் வந்துடாதீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் வேதாந்தமும் புரியாது உங்களுக்கு. நம்ம இப்படி செய்துட்டோமே, தப்பு, பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு போயிட்டு மறுபடியும் நம்ம பத்திரத்தை மாற்றுறதுக்கு நம்ம ஓட வேண்டியிருக்கோம். தயவுசெய்து அப்படியே செய்ய வேண்டாம். அந்த பொருள் எவ்வளவு இருந்தாலும் உங்களை தொந்தரவு பண்ணாது. எப்படி ஒரு வேஷந்தாரி எத்தனை வேஷம் போட்டாலும் ஒன்றிலும் அவன் பற்றில்லாமல் இருக்கிறான், அந்த வேஷத்தோடு சம்பந்தப்பட்ட பொருளிலும் பற்றில்லாமல் இருக்கிறான் இல்லையா? அவங்க ராஜா வேஷம் போட்டுட்டு என்னென்ன நகை நட்டெல்லாம் போட்டிருந்தாங்களோ ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாம் காட்டி கொடுத்து தான் வரணும். நடிகைகள் கூட மிக உயர்ந்த உடைகளெல்லாம் அவங்க அணிஞ்சிட்டு வருவாங்க. ஆனால் வீட்டுக்கு போகும்போது அவங்க கட்டிட்டு வந்த சாரியில் தான் அவங்க போகணுமே தவிர இங்கே கொடுக்கப்பட்ட அந்த 1 லட்சம் ரூபாய் நகையிலலாம் அவங்க எடுத்துகிட்டு போக முடியாது. அவங்க எப்படி பண்ணுறாங்க? அப்போது தியாகம் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் கூட பற்றே இல்லை. ஏன்னா நடிக்கும்போதே அவங்களுக்கு தெரியும் இது எனது இல்லைன்னு. அதுக்கப்புறம் நடித்து முடித்த பிறகு இது எனது இல்லைன்னு சொல்ல வேணுமா என்ன? அதுபோல் இந்த பிரபஞ்சத்திலே, இந்த உடலிலே, இந்த மனதிலே, இந்த உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இந்த சம்பவங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவற்றிலும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று அசங்கமாக இருக்கின்ற பயிற்சிக்கு பேர் சந்நியாச யோகம் அப்படின்னு பேர். இப்படிப்பட்ட சந்நியாச யோகத்தினால் இந்த யதிகள் மனதை சுத்தம் செய்து கொண்டு சுத்த சத்வா வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதாத்தாக மாறினார்கள். அவர்கள் பராந்தகாலே மரணத்தின் தருவாயில் அனைத்தையும் ஏற்கனவே அவங்க எல்லாத்தையும் சன்னியாசியில் விட்டாங்க. பரிமுச்சந்தி சர்வே அனைத்து. இப்போ முன்ன உடம்பு மனசனா வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் விட்டாங்க. இப்போ உடம்பு மனசையும் அதையும் கூட விட்டுட்டாங்க. பரிமுச்சந்தி சர்வே. அப்புறம் என்ன ஆனாங்க? பிரம்மலோகேஷ் பராமிருதா, அந்த பிரம்மத்தோடு பிரம்மமாக ஏகி பாவமாக கலந்து விடுகிறார்கள் என்று இந்த மந்திரம் சொல்லுது. நாம் அடுத்த வகுப்பில்
இன்னும் மீதி இருக்கக்கூடிய மந்திரங்களை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ